என்னடா மேல இருந்து பார்த்தா எவனுமே தெரியல. கொஞ்சம் திக்கி பார்த்தா கீழ தடுக்கி விழுந்துருவேன். பயமா இருக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன லைட்டா நீ சைடுல பார்த்தாலே, செல்சி அப்படி பார்த்தா, ஆர்சனல். போல. நிப்பாட்டு நிப்பாட்டு. அப்படி பார்த்தா ஆர்சனல் இல்ல. அது இன்னமே கீழ தான் இருக்கீங்க. செல்சி சொல்லு. ஒரு 2 டீம் சொல்லணும்ல. செல்சி சொல்லு நான் ஏத்துக்கிறேன். படபடன்னு மேல வந்துட்டானுங்க. எந்த நேரத்துல இந்த ரீல போட்டு வாய் விட்டனோ தெரியல. டப்பு டப்புன்னு எல்லாரும் மேல வந்துட்டீங்க. ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு என் நிலைமை. வருவோம்டா. உன்னை எகிரி மிதிச்சு மேல ஏறி வருவோம்டா நாங்க. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட பெரிய கேம் பிரீமியர் லீக்ல வந்துட்டு உண்மையிலேயே பெரிய கேமா? அதுதான் முக்கியமான கேள்வி. நாங்கெல்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ், ஐங்குறுந்தாடிகள். அதுக்கப்புறமா வேற என்ன? இனிமேல் யார் பெருசா செருப்படி வாங்க போறாங்கன்றது தெரியல. அதுவும் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா 2 டீமும் இப்ப ரீசெண்டா லைட்டா சுத்தப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு சூனியத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடுவுல சொல்றேன் நான். பட் என்ன நடக்க போகுது இந்த கேம்ல? ஃபுல்லா பேசுவோம். இல்ல நான் வந்து நீ பெரிய கேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு செருப்படி கொடுக்க போறாங்க அப்படின்லாம் கேக்குறேன். நாங்க தான் கொடுக்கணும். சொட்ட தலைய செருப்பால அடிப்பட்ட உடனே நிப்பாட்றா ப்ரோகிராம். ஏன்னா போன வருஷம் எங்களை அப்படி வெறுப்பேத்தி விட்டானுங்க அந்த ஸ்டேடியம்ல. ஃபர்ஸ்ட் இருந்த கோலை இல்லாதன்னு சொல்லி கெடுத்தது. அப்புறம் இல்லாத ரெட் கார்ட்ஸ் கொடுத்துட்டு 2 பிளேயர் அனுப்பிச்சுட்டு 9 பிளேயர்ல முடிச்சோம். சரி அப்போய் முடிக்க போறோம்டா அப்படின்னு பார்த்தா கடைசி கிக்ல கோலை போட்டானுங்க. கோலை போட்டு அந்த கேமை ஜெயிச்சு விட்டானுங்க. இது எல்லாமே பரவாயில்ல. அந்த மேனேஜர் அண்ட் போஸ்ட்கோக்லு நானே சப்போர்ட் பண்றேன்டா. ஆனா இந்த கேம் முடிச்சுட்டு ரெஃப்ரீஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லிட்டு அடுத்த 10 கேம்ல உட்காந்து கதறான்டா. ரெஃப்ரி எப்படி இப்படி பண்ணலாம், ரெஃப்ரி எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறான்டா. அதாவது இந்த ரெஃப்ரியோ நம்ம மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ் லவர்ஸ் மாதிரி போல இருக்கு. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக. ஆனா ஆர்சனலுக்கும் ரெஃப்ரீஸ்க்கும் லவ் ஸ்டோரி. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அது. நீ என்னதான் அவன் நம்மள வந்துட்டு ரெட் கார்டு தேவையில்லாம குடுக்கறதோ இல்ல அடி வாங்குறதோ என்ன பண்ணாலும் நாங்க வந்து திட்ட மாட்டோம். அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நீங்களும் பில்டப் பண்ணிக்கோங்கன்ற நானு. தேவையில்லாத ரெட் கார்டா மாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் லீடிங் அப் டு திஸ் கேம் நாங்க வந்து கேரபோ கப் கேமுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அதனால எங்களுக்கு தெரியல ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ லீடிங் அப் டு திஸ் கேம் பார்த்தா டாட்னம் போன வாரம் சவுத் ஆண்டன் அவங்களோட யூஷுவல் ஆப்பனன்ஸை போட்டு 5-0 பிறந்தாங்க. வழக்கமா அவனுங்க பண்ற ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை 9-0 அடிச்சானுங்களே. இதே ஆப்பனண்ட் வந்தா மட்டும் கிடைச்சி வச்சு செஞ்சிடறானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த டாட்னம் செல்சி கேம் அது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லயே 2 கோல்ஸ் லீட் எடுத்து அதுக்கப்புறம் செல்சியை 4 கோல் போட விட்டுட்டு மறுபடியும் ஒரு கோல் போட்டானுங்க. ஸோ இந்த டாட்னம் வந்து எப்பவுமே என்ன சொல்றது ஒரு அப் அண்ட் டவுனாவே தான் எல்லா சீசனும் வந்திருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. தொடர்ந்து ஒரு 5 கேம் ஜெயிக்கிறது 6 கேம் ஜெயிக்கிறது அதெல்லாம் சுத்தமா நம்ம டாட்னம் எதிர்பார்க்கவே முடியாது. நடுவுல வந்து ரேஞ்சர்ஸ் கூட போய் டிராப் பண்ணி வந்திருக்காங்க. சோ நீ எப்படி பாக்குற அந்த டாட்னம் சைடு? அதுதான்டா நான் சொல்றேன். இப்ப என்னன்னா வந்து ஒரு சூரியன்னா கிழக்குல உதிர்க்கும், ஏர்போர்ட்னா ஃபிளைட் பறக்கும்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். ஆனா இந்த டாட்னம் சைடு மட்டும் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். கேம்ல ஆடினாலும் வந்துட்டு அவங்கள ஜெயிப்பாங்களான்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது நம்ம. அதாவது ஏன்னா மேன் சிட்டியை போய் தோக்கடிச்சானுங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஹோம்ல ஆடுறானுங்க. செல்சியோட 2-0 லீட் எடுத்துட்டு அந்த கேம் தோத்து போனானுங்க. சோ நீ இவனுக்கு வந்து ஒரு கேட்டகரின்னு நீ வைக்க முடியாது. கன்ஃபார்மா இவங்க இப்படிதான் ஆடுவாங்கன்ட்டு. அந்த நாளைக்கு அவனுங்களுக்கு என்ன தோணுதோ, எஸ்பெஷலி இந்த மாதிரி கேம் எல்லாரும் பாப்பானுங்க. சிட்டி ஃபேன்ஸ், ஆர்சனல் ஃபேன்ஸ், செல்சி ஃபேன்ஸ் தான் பாப்பானுங்க. ஒரு பாயிண்ட் எடுறா ஜாலியா இருக்கும் நினைச்சா அன்னைக்குன்னு பார்த்து சாட் வந்துட்டு டீம் ஓடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கோலே போட மாட்டாரு. அதனால ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி கம்மியாவே வச்சு நான் பாக்கலாம்னு இருக்கேன் நானு. அப்படிங்கிற எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. ஏன்னா இவனுக்கு நீ சொல்ற மாதிரி எந்த அன்னைக்கு நல்லா ஆடுவானுங்க எந்த அன்னைக்கு நல்லா ஆட மாட்டானுங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இன்னைக்கு கோமலத்தனம் தாண்டா பண்ண போறாங்க நினைப்போம். இன்னைக்குன்னு பார்த்து வந்து நல்லா ஆடினாலும் ஆடுவானுங்க சொல்ல முடியாது. எங்களுக்கு அந்த ஸ்டேடியம் அப்படிப்பட்ட ஒரு ராசி. அந்த ஸ்டேடியம்ல போய் எந்த காலத்திலயுமே அந்த ஸ்டேடியம் எப்பவுமே டாட்னம் அவே போனாலே எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பட் லீட் அப் டு த கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நிறுத்தியே ஆகணும். கடைசி 6 வருஷத்துல வந்து ஒரு வாட்டி தான் நீங்க பிரீமியர் லீக்ல அவனோட தோத்து போயிருக்கீங்க. நான் சொல்றது டிராப்ட் பாயிண்ட்ஸ். நான் வந்து தோக்கறோம்னு சொல்ல சொல்றது டிராப்ட் பாயிண்ட்ஸ். நாங்க பாயிண்ட்ஸ் ஜெயிக்க வின் பண்ண மாட்டோம். டிராப்ட் பாயிண்ட்ஸ். ஆமா 2021 2022
2 சீசன்ல வந்துட்டு டிராப் பண்ணிருக்கானுங்க. உனக்கு சில்ற பசங்களை போய் நீ தோக்கடிக்கலன்றது உங்களுக்கு ஒரு அசிங்கம்டா. அதோ நீங்க பிரைம்ல இருந்திருக்கப்ப. பட் ஆனா லீடிங் அப் டு திஸ் கேம் லிவர்பூல் வந்துட்டு போன 2 கேமுமே பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிருக்காங்க. நியூகாசல் கூடயும் வந்து அன்கேரக்டரிஸ்டிக் எரர் கடைசியில டிரா ஆச்சு. ஃபுல்லம் கூடயும் 14வது நிமிஷத்துலயே வந்துட்டு ரெட் கார்டை வாங்கி போட்டு அப்புறம் திக்கி திண்டாடி ஒரு 2-2 டிரா, அது ஜெயிச்சிருக்கலாம், பட் டிரா ஆகி போச்சு. நானே சொல்ல மாதிரி 11 பாயிண்ட் லீட்ல இருந்தோம், இப்ப பார்த்தா 2 பாயிண்ட்ஸ் லீட் இருக்கு. 2 கேம் அப்படியே வந்து மாறிடுச்சு அந்த ஒரு இதுவே. லிவர்பூல்ல ரன்னிங்காவே விட்டுட்டாங்க. 2 கேம்ல வந்து 4 பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணதுல செல்சி தொடர்ந்து 6 கேம் பண்ணிருக்காங்க, 7 கேம். அவங்க சல்லுன்னு மேல வந்துட்டாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைட்டில் ரேஸ் இருக்குது. பட் லிவர்பூலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு அத்தியாவசியமான வின் தேவை. கண்டிப்பாக ஒரு வின் தேவைங்கிற ஒரு பட்சத்துல தான் லிவர்பூல் இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நீ ஏற்கனவே சொன்னேன், டாட்னம் வர்சஸ் லிவர்பூல் பார்த்தா போன வருஷம் ஹோம்ல நம்ம வந்துட்டு அவங்க அவேல போய் நாங்க ஜெயிக்கல, இதுல வந்து பண்ணோம். பட் ஆனா ஹோம்ல வந்து நாங்க ஜெயிச்சோம் போன சீசன். ஸோ அதுவும் இருக்குது. பட் ஹவ் ஆர் யூ லுக்கிங் அட் திஸ் கேம்? என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இந்த கேம்ல நிறைய பிரச்சனை இருக்குது ஃபார் டாட்னம். ஏன்னா அவங்களோட மெயின் சென்டர் பேக் பேரிங் அவங்க ஆடினதாக நான் பார்த்து சரித்திரமே இல்லை. அது இல்லாம அவங்க கீப்பர் விகாரி ஆப்வியஸ்லி இஸ் அவுட் ஃபார் லாங் டைம். ஸோ வந்து ஃபாஸ்டா தான் ஆடுறாரு. இப்போ வந்து வேண்டவனும் கிடையாது, ரொமேரோவும் கிடையாது. ஸோ வந்து டிராகுசின் அண்ட் கிரேன் ஒருத்தர் ஆட போலாம் போல. ஸோ இதுவே அவங்களோட சரியான வீக்னஸ். ஆல்ரெடி வந்து அவனுங்க கண்ணாப்பினான்னு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. உங்களுக்கு ஒரு சரியான அட்வான்டேஜ் ஆரம்பம், பட் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுனா இருக்க போகுது இது. அண்ட் லிவர்பூல் ஆப்வியஸ்லி ஆண்டி ராபர்ட்சன் வந்து இப்ப சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேம். சோ இல்ல இந்த கேமுக்கு வந்துருவான். சவுத்தாம்ப்டன் கேம்ல சஸ்பென்ஷன் சர்வ் பண்ணிட்டான். சோ அதெல்லாம் பிளானிங்டா, ஃபுல் பிளானிங். எங்க ராபர்ட்சனும் சரி, ராபர்ட்சன் ரெட் கார்டு வாங்குனா 5 கோலா 6 கோலா சொல்லி இப்பயே நோட் பண்ணி வச்சுப்போம். இவ்வளவு இன்னும் சின்ன பசங்க அந்த மெயின் சென்டர் பேக் பேரிங் இல்லாம என்னதான் பண்ண போறானுங்க அவனுங்க? நீ இப்படி தாண்டா சொல்லுவேன், நானும் உணர்ச்சியில பேசிடுவேன்டா. அப்புறம் பாயிண்ட் டிராப் பண்ணும்போதுதான் எனக்கே எதுக்குடா இப்படி வாய் விட்டேங்கிற கவலை எனக்கு வந்துடும். அதனால வந்து ராபர்ட்சன் வந்து பயங்கர இன்ஜுரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த சீசன். வந்து கொஞ்ச நாள் ஃபிட்டாவும் இல்ல, பட் ஃபிட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவனை கிளாப் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டான்டா. 5 வருஷம் வந்து நீ எவ்வளவு ரன்னிங் நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பான். அது எல்லாமே இப்ப அவன் வந்து பயங்கர டயர்ட் அவுட்டா ஆயிட்டான். இப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றான் அட் த பேக். எல்லா டீமுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஏதோ இப்ப மேன் சிட்டிக்கு ஒரு வாக்கர் மாதிரி லிவர்பூலுக்கு ஒரு ராபர்ட்சன், அந்த மாதிரி நிலைமையில இப்ப இருக்குது லெஃப்ட் பேக். பட் அந்த சஸ்பென்ஷன் வந்து மிட்வீக் கேரபாவ் கப்ல போயிருச்சு. ஸோ அதுவும் எஃப்ஏ கடியில வர்றதுனால அதுல போயிருச்சு. ஸ்லாட்டும் சஸ்பெண்டட் சவுத்தாம்ப்டன் கேமுக்கு. ஏன்டா அவன் என்ன பண்ணாரு எங்க போயிட்டு? எங்க ஆளு ரொம்ப சாஃப்டா இருந்தார் ஒரு 5 கேமுக்கு ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த கேம்ல போன கேம்ல சொல்லிட்டாப்ல சவுத்தாம்ப்டன் முடிச்சுட்டு, நாங்க வந்துட்டு என்னையவே எல்லோ கார்டு வாங்க வைக்கிறாங்க அந்த ரெஃப்ரீஸ், நானே எவ்வளவு சாஃப்டா இருப்பேன், என்னையவே இப்படி மாத்திட்டாங்க பாடுறா இந்த கண்ட்ரில வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. சோ நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அவனும் 5 எல்லோ கார்டு வாங்கினா போன வீக்கெண்ட் ஃபுல்லா கூட ஆடும்போது எல்லோ கார்டு. ஸோ 5 எல்லோ கார்டு சஸ்பென்ஷன் சவுத்தாம்ப்டன் கேம் டச் லைன்ல இல்ல. அண்ட் இப்ப வந்து டாட்னம் கேமுக்கு திரும்பி வந்துருவாப்ல. பட் லுக்கிங் அட் த ஸ்டார்டிங் லைனப்ஸ் வந்து லிவர்பூல் ஒரு பக்கம் வந்து மிட் வீக்ல எல்லாத்தையுமே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மெயின் பிளேயர்ஸ் யாருமே ஆடல. ஆமா, அது எங்க அதையும் திக்கி முக்கி தான் ஜெயிச்சோம். எஸ்கேப்ல ஏதோ நூல் புடியில் உங்கள மாதிரி ஆடல பண்ணாங்க, ஏதோ நூல் கேப்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்தோம். பட் அந்த ஸ்டார்டிங் லைன் படி பார்த்தோம்னா ஆலிசன் will be back in goal. வேன் டைக் அண்ட் கோமஸ் சென்டர் பேக் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஆடினா மிட் வீக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆடினா. ஸோ ட்ரெண்ட் இப்ப ஆடுவானான்னு தெரியல ரைட் பேக்ல. பட் பிராட்லி ஸ்டில் இன்ஜர்ட். ஸோ மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆடணும். ட்ரெண்ட் அண்ட் ராபர்ட்சன் will be back நினைக்கிறேன். ஏன்னா சிமிகாஸ் போன மேட்ச் தான் இன்ஜுரியிலும் திரும்பி வந்தான். சிமிகாஸ் ஒரு 1 month அவுட். போன மேட்ச் தான் வந்து 20 minutes ஆடினா. ஸோ தெரியல யார் அங்க ஸ்டார்ட். மோஸ்டா ராபர்ட்சன் தான் இருக்கு, ஏன்னா அவன் ஸ்டார்டே பண்ணல. மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு கிராவன்பர்ச் ரெஸ்ட் பண்ணோம். ஸோ கிராவன்பர்ச் ஆடுவான். மெக்காலிஸ்டர் சஸ்பென்ஷன்ல 1.5 வாரம் ஐயா டூர் போயிட்டாரு. ஏன்னா பிரீமியர் லீக்கும் சஸ்பெண்டடு, சாம்பியன்ஸ் லீக்கும் சஸ்பெண்டடு. அதனால 1.5 வாரம் அந்த எவர்டன் கேம் கேன்சல் ஆச்சா. சோ 1.5 வாரம் ஐயா டூர் போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு வந்து போன கேம் தான் ஆடினா. சோ அதனால மிட்ல வந்துட்டு பிளான் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கானே. கரெக்ட், அந்த மாதிரி பண்ணி போயிட்டான். அதனால மிட்ல வந்துட்டு கிராவன்பர்ச், கர்டிஸ் ஜோன்ஸ், ஷோபஸ்லை தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்டாப் சாலா ஆடவே இல்லை. ஸோ சாலா ஆடுவான். அந்த சைடு லூயிஸ் டியாஸும் ஆடல. ஸோ லூயிஸ் டியாஸும் ஆடுவான். அந்த மிடில்ல தெரியல. சாலாக்கு இருறா, நான் வந்து பிரீமியர் லீக் மத்த டீம்ஸ் ஜெயிக்கிறோன்றதுக்காகவே நான் ஆசைப்பட்டு அவனுக்கு ஒரு சூனியத்தை வைக்கிறேன்டா. தயவு செஞ்சு அவன் இன்ஜர் ஆகி லிவர்பூல்
அது உங்க டீம் பத்தி எல்லாம் சொன்னா மட்டும் ஒண்ணு நடக்கிறது இல்ல. எங்களுது மட்டும் ஆவுனா வந்த கேப்ல வந்து போட்டுட்டு போயிடுறது. அவனுக்கு ஒரு சூனியம், இவனுக்கு ஒரு சூனியம். மத்த டீம்ஸ் செல்சி ஜெயிப்பாங்கடா இந்த வாட்டி. அவனுங்களுக்காக நான் செய்யறேன்டா. ப்ளூ சட்டடா. கமே கிடையாது. எப்படித்தான் இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுதோ தெரியல. தாளா தெய்வமே காப்பாத்தி விட்டுறா. மனா வந்துட்டு we need to get back to winning ways. டாட்டனமோட லைன் அப் ஃபுல்லா சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? டாட்டனம்ல வந்துட்டு மேஜர் சேஞ்ச் அதான் நான் சொன்ன மாதிரி சென்டர் பேக்ஸ் 2 பேர் இல்ல. அது தவிர்த்து மத்தபடி போரோ உடோகி லெஃப்ட் பேக் ரைட் பேக் லெஃப்ட் பேக் ஆட போறானுங்க. மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு என்னன்னா மேடிசன் அவன் அவ்வளவா ஸ்டார்ட் பண்றது இல்ல. அவன் ஸ்டார்ட் பண்ணா ஆக்சுவலா பெட்டர் இம்பாக்டா இருக்குது. பட் வி கேன் சி குலுசெவ்ஸ்கி, பிசுமா அண்ட் சார் இதுதான் வந்து யூஸ்வலா ஆடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்ல பிரெனன் ஜான்சன் எஸ்பெஷலி அவர் சம ஃபார்ம்ல இருக்கலாம். ஸோ வந்துட்டு அது ஒரு நல்ல அந்த லிங்க் அப் பிரெனன் ஜான்சன் கிராஸ் டு சொலாங்கி அதுதான் அவங்களோட கேம் பிளே. ஸோ ஹோப்ஃபுல்லி அது ஒர்க் அவுட் ஆகும். அன்டில் மேடிசன் கம்ஸ். மேடிசன் வந்தா தான் சென்ட்ரல் ஆட ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் வந்து ஜான்சன் கிராஸ் தான் ஒர்க் போகுது. அண்ட் லெஃப்ட் இஸ் ஆன் ஆப்வியஸ்லி. ஸோ வந்து இதுவே ஓரளவுக்கு ஓகே. டிஃபென்சிவ்லி பெஸ்ட் ஷேக்கி. ஆனா ஃபார்வர்ட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்க டீம். டாட்னம் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் பிளே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 10 நிமிஷத்துல லீட் எல்லாம் எடுத்துட்டானுங்கன்னா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். சரிப்பா லீட் எடுத்துட்டோம், கொஞ்சம் கேமை காம் டவுன் பண்ணலாம்னு அவங்களுக்கு புரியணும். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அப்பயும் ஹைலைன் போட்டு ஆடுவோம் நாங்க யார் ஆன்ஸ் பால். கேம் நல்லா இருக்குன்னு பாக்கணும். ஸ்கோர் முக்கியம் கிடையாது. வைப்ஸ் அப்பா அந்த வைப்ஸ் தான் அந்த டீம் ஆடிட்டு இருக்கு. இதே வைப்ஸ்ல ஆடிட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்பவே 10th இருக்காங்க. வெறும் 23 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 13 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் த லீடர்ஸ் இப்போதைக்கு பார்த்தா. ஏன்னா சீசன் ஆஃப்டர் சீசன் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோலையும் போயிருக்காங்க. சும்மால இல்ல. டாட்னமும் சீசன் 150-200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எவ்ரி சம்மர். இந்த சீசனும் சொலாங்கி 65 மில்லியன் வாங்கியிருக்கானுங்க. விச் இஸ் a big money signing. அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். அது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் them to do something. ஸோ இந்த கேம்ல வந்து they need to take points. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 2 கேம் தோத்துருக்காங்க, ஒரு கேம் டிரா வர பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு ஐ திங்க் டாட்னம்ட்ட பால் லிவர்பூல்ட்ட தான் பால் இருக்கும். பட் லிவர்பூலுமே அந்த அதர் ஹேண்ட் 2 டிரா பண்ணிட்டு வராங்க. டைட்டில் ரேஸ்ல அவங்களும் இருக்கணும்னா they also need to win. சும்மா இந்த அவே கேமுங்கனால போய் டிரா பண்ண முடியாது. அது டாட்னம்ட்ட வரவங்க எல்லாம் போய் அடிச்சுட்டு வரீங்க. நாங்க அதை பண்ணலினா அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கமிங் டவுன் டு ப்ரிடிக்ஷன்ஸ் நீ சொல்லுப்பா. அதுதான் இப்ப எப்படின்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்படி சொல்லுது. லாஸ்ட் 5 டாட்டனம் ஹோம் கேம்ஸ்ல வந்துட்டு அவனுங்க மோர் தென் 2.5 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி லிவர்பூலோட லாஸ்ட் 5 அவே கேம்ஸ்லயுமே வந்து மோர் தென் 2.5 கோல்ஸ் ஸ்கோர். சோ 2 டீமுமே வந்துட்டு 2 ஸ்டாட்டுமே வந்து இணைஞ்சு இங்க வந்துட்டு 2.5 கோல்ஸ் மேல அடிக்கலாம்னு காமிக்குது. சோ அதனால ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்ன்ற. ஆனா இன்னொன்னு என்னன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்றேனோ கரெக்டா நடக்கிறதே இல்ல. இந்த சீசன் ஃபுல்லா ஒண்ணு கூட கரெக்டா வரல. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? யுனைடெட் வின்னு சொன்னதுக்கு எல்லா பையில நீ அடிச்சீங்க. ஸ்கோர் லைன் கூட கரெக்டா சொன்னேன். எப்படி கொஞ்சமே எதிர்பார்த்திருக்காதுடா. அதுதான் சொல்றேன். இந்த வாட்டி கண்டிப்பா நான் சொல்றது நடக்காதுன்னு தெரிஞ்சு லிவர்பூல் ஜெயிக்கும்னு நான் சொல்றேன். மனசார லிவர்பூல் ஜெயிக்கும். பாவி இந்த மாதிரி சைக்கிள் கேப்ல கடாவட்ட பாக்குறான் பாரு. எனக்கு வந்து வெரி க்ளோஸ் கேமா தான் இருக்கும். ஹை ஸ்கோரிங் எல்லாம் கண்டிப்பா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் கேம் தான். என்னுடைய ஹார்ட் வந்து லிவர்பூல் வின் பண்ணணும்னு சொன்னாலும் என் மைண்ட் வந்து டிரா தான் ஆகணும் அப்படின்னு என்ன இருக்குது. கருப்பேன் குசும்புக்காரன். சரி நான் பாக்கலாம். இதே முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ வீடியோ சந்திக்கும் போது நான் ப்ரிவியூல என்ன சொன்னீன்னு பாக்கலாம். நீ சொல்லுவீல்ல, அப்ப நான் பாக்க எனக்கு வந்து மோஸ்டா டிரா ஆகும், இல்ல லிவர்பூல் நேரவா வின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எனக்கு தோணுது. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு டாட்னம் வருவாங்களா அப்படின்னு தெரியல. வன்மத்தோட நீயும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு புரியுது. இருந்தாலும் அவங்களுடைய ஆசை எல்லாமே ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. கூடிய சீக்கிரம் ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறோம். திஸ் இஸ் கௌதம் சுபாஷ்.